வணக்கம் மக்கள்ஸ், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே வந்து 94. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் லாஜிக்கலானது. கொஞ்சம் லாஜிக்கலாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதை சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேறு மெத்தட் இருக்குது. எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ப்ராப்ளமில். ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் என்ன கொடுப்பாங்கன்னா, ரெண்டு விஷயம் கொடுப்பாங்க. ஒன்று வந்து என்னென்னு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, கேன்றது ஒரு வேல்யூ. ரெண்டுமே இன்டீஜர் தான். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த என்னன்ற வேல்யூலேருந்து கேவை மைனஸ் பண்ணிட்டே வந்து நியூட்ரல் ஆக வரைக்கும், அதாவது வந்து 0 கம்மியாகிற வரைக்கும் போயிட்டே இருப்போம். அது 0க்கு அப்புறம் கம்மியாச்சு அப்படின்ற பட்சத்தில் திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். மைனஸ்லேயே போகும். 0 வந்து சம்திங் வந்து லோவில் போகும்போது அப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்குற மாதிரி 15 5 மைனஸ் பண்ணிட்டே வரும். ஸோ அப்போ அது 0 கீழே போகும்போது அதுக்கப்புறம் அதிகமாக இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான். பட் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா 5 ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி. பட் இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா, நாட் ஒன்லி யூஸ் லூப்ஸ். ஸோ எந்த லூப்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் லூப், ஃபைல் லூப், டூ வைல்னு சொல்லிட்டு எந்த ஒரு லூப்புமே யூஸ் பண்ணாமல் ப்ரோக்ராம் போடணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஸோ அது என்னென்னா வந்து ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக்ரெஷனாக என்னென்னா, நம்ம எழுதுகிற ஃபங்க்ஷன் கால் பை செல்ஃப். ஸோ ஃபங்க்ஷனே அதை வந்து கால் பண்ணிக்கிச்சுன்னா அது ஒரு லூப் மாதிரி ரன் ஆகும். ஸோ அதுதான் வந்து லூப்னால் ஒன்றும் இல்லை, 2-3 டைம் வந்து அதுவாக ரன் ஆகிக்கணும் அப்படின்றது தான். லூப் வந்து ஃபங்க்ஷன் கால் பை செல்ஃப்னால வந்து அதுவே ரன் ஆகிட்டே இருக்கும் நம்ம சொல்கிற வரைக்கும். அதனால தான் வந்து இந்த ரெக்ரெஷன் வந்து நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம கோட் பண்ணுறது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? n = 15, ஸோ k = 5 அப்படின்னு தான் டிஃபைன் பண்ணிட்டேன். நான் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஆன்சருக்குள்ளே வந்து என்னென்னா நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா n k end தென் ஃப்ளாக். இதில் என்னென்ன அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர்ன்ற வேரியபிளுக்குள்ள இதெல்லாம் நம்ம பாஸ் பண்ண போகிறோம்னா, என்னன்றது இந்த n, கேன்றது இந்த k. ஸோ திரும்ப என்னன்றது திரும்ப அதே எண்ணு தான். தென் ஃப்ளாக்ன்றது என்னென்னா வந்து நான் வந்து ட்ரூ அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம எதுக்காக இதெல்லாம் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, என்னது இந்த எண்ணு, பட் இந்த எண்ணுன்றது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், கம்மியாகிட்டு அதிகமாகணும். அதனால் இந்த எண்ணை வந்து இப்போ இது அது மாறிட்டே இருக்கும், ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து டிஃபர் ஆகிட்டு டைனமிக்காக மாறிட்டே இருக்கும். கேன்றது எத்தனை ப்ளஸ் பண்ணணும் எத்தனை மைனஸ் பண்ணணுன்ற அந்த வேல்யூ இருக்குல்ல, கான்ஸ்டன்டான வேரியபிள் வந்து கே. இந்த எண்ணுன்றது வந்து எண்டுன்னு இங்கே கொடுத்துருப்போம். ஸோ இந்த எண்டு எதுக்காகனா மொத்தமாக எந்த வேல்யூ அப்படின்றது நம்ம பார்க்கணும். அப்போ தான் வந்து இங்கேருந்து மைனஸ் பண்ணி அதிகமாகும் போது எந்த வேல்யூவோட ஸ்டாப் பண்ணணுன்ற வேல்யூ வந்து அப்போ தான் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த வேல்யூ வச்சு நம்ம பண்ணோன்னா இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், எண்ணிலேருந்து அப்படி போயிட்டே இருக்கும். பட் எதுக்கப்புறம் முடியணும் அப்படின்னா அந்த வேல்யூ நம்ம திருப்பணும் தேவை. ஸோ அதனால் வந்து எண்டுன்ற ஒரு வேரியபிளில் திரும்ப அதையே நான் சென்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃப்ளாக்ன்றது என்னென்னா, அந்த ஃப்ளாகில் எதுக்கு நான் ட்ரூன்னு பாஸ் பண்ணுறேன்னா, இது வந்து ட்ரூ ஆகிட்டே இருக்கும். எப்போ ட்ரூ ஆகிட்டே இருக்குன்னா, மைனஸில் 0 கீழே போகிற வரைக்கும் வந்து ட்ரூவாகவே இருக்கும். இன்கேஸ் அது 0 கீழே போயிடுச்சுன்னா அது வந்து ஃபால்ஸாக மாறிடும். அப்புறமா வந்து ப்ளஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரிகர் பண்ணுறதுக்காக இந்த ட்ரூ ஃபால்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா 2 விஷயம் தானே இருக்குது, ஒன்று மைனஸ் பண்ணணும் இல்லை ப்ளஸ் பண்ணணும். ஸோ அந்த மைனஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லும்போது இந்த ஃப்ளாகை வந்து நம்ம மாற்றிடுவோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செட் பண்ணிடணும்னா print n. ஸோ அந்த வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ எதை வச்சுன்னா, ஸோ நமக்கு வந்து எண்டு வித் ஸ்பேஸை வச்சுன்னா அப்படியே வந்து நம்மளுக்கு லைனாக வந்து வந்துடும். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா print. ஸோ பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இஃப் இந்த ஃப்ளாக் வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா திரும்ப அந்த ஆன்சர்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே மைனஸ் பண்ணிகிட்டே போகணும். ஸோ எதை பண்ணால் கேவை மைனஸ் பண்ணணும். ஸோ n மைனஸ் கே அதுதான் ஃபஸ்ட்டு வேல்யூ. அப்புறம் கேன்றது கரெக்டான வேல்யூ, என்றுன்றது ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஃப்ளாக்ன்றதும் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதுதான், இது மைனஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் வந்து இது வந்து மைனஸுக்கானது. ப்ளஸுக்கானது என்னென்னா வந்து அதே தான், பட் இங்கே ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ நாட் ஃப்ளாக் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்னவா யூஸ் பண்ணோம்னா, இதே ஆன்சர் தான் நம்ம இங்கேயே பாஸ் பண்ணுவோம். பட் n ப்ளஸ் கே யூஸ் பண்ணுவோம். கே எண்ட் தென் ஃப்ளாக். ஸோ ஃப்ளாக் அப்போ சேஞ்ச் ஆகிடும் ப்ளஸுக்கு அதே மாதிரி. ஸோ அதுதான் இப்போதைக்கு நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறதா ப்ளஸ் பண்ணிட்டும் போட்டாச்சு. பட் இந்த ஃப்ளாகை வந்து நம்ம மாற்றுறதுக்கான கோட் போடவே இல்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஃப் அந்த எண்ணுன்ற வேல்யூ தான் டைனமிக்காக மாற்றாகும். ஸோ அந்த அண்ணுன்ற வேல்யூ 0 இல்லை 0 கீழவோ போச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ஃப்ளாகை வந்து ஃபால்ஸாக மாற்றிடணும் அப்படின்றது தான். சரிங்களா? ஃபால்ஸாக மாற்றினா அப்போ ஒரு டைமு, அப்புறமா வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம்.
பட் அவுட்புட் வருது என்னென்னா வந்து இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது, முடிகிறதுக்கு நம்ம எதுவுமே ஒன்றும் ஒரு விஷயம் பண்ணவே இல்லை. அதனால் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஸோ இது முடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ வரைக்கும் நம்ம முடியணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ எந்த வேல்யூ வரைக்கும் நம்ம முடியணும் அப்படின்னா இஃப் எந்த வேல்யூனா இந்த ஃப்ளாக் வந்து ட்ரூவாக இருக்கணும். ஏன்னா வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா 15 தான் இருக்கும். அப்போயே நம்ம 15 இருந்துச்சுன்னா அது வந்து அதுக்கப்புறம் ரெண்டே ஆகாது. ஸோ அதனால் வந்து அதை ஃபால்ஸாக மாற்றிடணும். ஸோ ஃபால்ஸ்னால் இன்க்ரிமெண்ட்டில் இருக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணணும். அண்ட் இந்த என்ற வேரியபிள் ஈக்குவல் டு என்ன்றது தான் வந்து அது எண்ட் ஆகிற வேல்யூ. ஸோ அப்படி ஆனிச்சுன்னா ரிட்டர்ன் மட்டும் பண்ணணும். ரிட்டர்ன் வந்து நாம ரிட்டர்ன் பண்ணோம்னா அந்த எண்ட் கண்டிஷன் வந்து இஃப் கண்டிஷன் அதோடய முடிஞ்சிடும் அப்படின்றது தான். ஸோ இப்போ ரன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து 15 10 50 5 10 15 வந்துச்சு. ஸோ இது வந்து 23 கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஸோ இது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 20 70 40 11 8 5 2 -1 வந்துருக்கு. ஸோ -1 வந்ததுக்கப்புறம் ப்ளஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகணும். அந்த வேல்யூலேருந்து அப்படியே ப்ளஸ் பண்ணிட்டே போகுது. ஸோ 2 5 8 11 15 17 ஸோ 20 வரைக்கும் அடுத்த 20 வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டாக பண்ணிட்டா இருக்கும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு 2 விஷயம் தான், ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணோம், இன்னொன்று வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும் டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அது ரெண்டுத்துக்குமே யூஸ் வந்து ஃப்ளாகு. அதனால தான் இந்த ஃப்ளாகுன்றதை யூஸ் பண்ணுறேன். எப்போ அது 0 கூட கம்மியாக போகுது அப்போ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது. ஸோ நம்ம ட்ரூ ஆச்சுன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ட்ரூ ஆச்சுன்னா மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் ஆச்சுன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ட்ரூ ஆச்சுன்னா டிக்ரிமெண்ட் பண்ணணும், ஃபால்ஸ் ஆச்சுன்னா வந்து நமக்கு வந்து ப்ளஸ் பண்ணிகிட்டே போகணும். தென் வந்து இந்த ஃப்ளாக் வந்து ஃபால்ஸ் ஆகும். அந்த எண்டும் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து நமக்கு வந்து இந்த லூப்பையே வந்து இந்த ரிகர்ஷனே முடிக்கணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனே முடிக்கிறதுக்காக ரிட்டர்ன் மட்டும் ஒன்று பண்ணால் போதும். ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக கிடச்சிரும். இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே வந்து ஈஸியான ப்ரோக்ராம் தான். பட் அந்த கொஸ்டின் பார்க்கும்போது வந்து லூப் வச்சு யூஸ் பண்ணணும். லூப் வச்சு யூஸ் பண்ணால் ஈஸியாக போடலாம். பட் லூப்பை வச்சு போடாத போது கொஞ்சம் இந்த மாதிரி ரெகுலேஷன் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.